என்னம்மா செய்கிற? இன்னைக்கு ரவை புட்டு செய்ய போகிறோம்பா. ரவை புட்டு? ஆமாம்பா. அதுக்கு 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரவையை வறுக்கணும். வறுக்கணுமா? ஆமாம்பா. ஓகே, ரவை கொட்டிக்கலாம்பா. கடாயில் ரவையை கொட்டி வறுக்கிறீங்களா? ஆமாம். பொன்னிறமாக வறுக்கணுமா? வறுத்தாச்சுப்பா. வறுத்தாச்சா? பேசணும். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம்பா. உப்பு. ஆமாம். இப்போ பசு தண்ணி தெளித்து நல்லா கலரிக்கணும். நல்லா கலந்துக்கணும். ஆமாம். வேக வைக்கணும். ஆமாம். நல்லா இது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலரிக்கணும். ரவா புட்டு. அரிசி மாவு தான் புட்டு சாப்பிட்டுக்கிறோம். அரிசி மாவு, ராகி மாவு, ரவையில் சாப்பிட்டது இல்லைல்ல. இப்போ ரவை இது சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது கேரளா டிஷ். அப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத உதிரியாக தண்ணி ஊற்றி கலாரி வச்சுக்கணும்பா. இப்போது தேங்காய் திருவி வச்சுக்கிறோம். இது இதுதான்பா கேரளா கொயா புட்டு. புட்டு செய்கிற மிஷின். ஆமாம், இதுதான். ஆமாம். இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் பொட்டுக்கு தேவையான ஐட்டம் போட்டுக்கணும். இப்போது இதில் அடியில் கொஞ்சம் தேங்காய். ஆமாம், இந்த பில்லு இருக்கும், இதை போட்டுக்கணும். அடியில் தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் போட்டுச்சு. இப்போது ரவை போடணும். ரவை போட்டாச்சு அரை. இப்போ தேங்காய் போட்டுக்கணும். இப்போ ரவை போட்டுக்கலாம். இவ்வளோ இப்போ மூடிடலாமா. இந்த பாத்திரத்தில்ப்பா தண்ணி ஊற்றணும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். புட்டு செய்கிற மிஷின். 2 கிளாஸ் ஊற்றிக்கிறோம்பா. ஓ, இந்த தண்ணி சூடாகி அந்த ஆவியில் அந்த புட்டு வேகும். ஆமாம்பா. ஓகே ஓகே. இது ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இதை தூக்கி இதில் ஃபிட் பண்ணணும்பா. இதுதான் கேரளா புட்டுப்பா. இது எவ்வளோ நேரம் வேகணும்? 20 நிமிஷம் வேகணும்பா. 20 நிமிஷம்? ஆமாம். இங்கே ஒரு 3 ஓட்டை இருக்கு. இதில் ஆவி ஆவி வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம ஆவி போகுது. ஆமாம்பா. இப்போ புட்டு வெந்து போச்சு. வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கலாம். இப்போ கத்தியால் பின்னாடி போட்டாச்சு. இப்போ வாழைப்பழம். சர்க்கரை. நெய் போட்டு கலந்துக்கணும். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போது இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்பா. ரவை புட்டு தயார்.
சூப்பர்.